இதுமாதிரி என்னோட பேர் வந்து ஆர் கமலேஷ். நான் வந்து டிப்ளமோ வந்து 2018 கம்ப்ளீட் பண்ணேன். நான் எங்கே கம்ப்ளீட் பண்ணேன்னா ரெடில்ஸ் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபீல்ட் கம்பெனி ஒர்க் பண்ணேன். அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு அந்த ஒரு இன்ஜினியருங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் இப்போது அந்த மாதிரி ஒரு சீட் பண்ண மெட்டாலிட்டியில் ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒரு பிளேஸில் வந்து நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஓடி ஆடி கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 இயர்ஸ் நான் அந்த ஃபீல்டில் இருந்த பிறகு இது போதும், நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னு எனக்காக ஒரு ஐடியா வரும்போது எங்கள் அண்ணன் ரெஃபர் பண்ணார். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்காரு, நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா வந்து லைஃப் மாறும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு வந்து சேரும்போது தான் ஜஸ்ட் நம்மளால் படிக்க போகிறோம், நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து சரி சும்மா வந்து பார்ப்போம், இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இது வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தேன். வந்து பார்க்கும்போது தான் வந்து இங்கே இருக்க அகாடமி ஸ்டாஃபாக இருக்கும், இங்கே இருக்க அகாடமியில் கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ அன்பலாக வந்து எங்களை ட்ரீட் பண்ணுறது, எங்களை வந்து கேராக பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே அகாடமியில் கிளாஸ் எடுக்கிறவங்களும் ஜஸ்ட் லைக் தட் வந்து நேற்றுக்கு வந்தாங்க, முன்னாடி வந்தாங்க மாதிரிலாம் இருக்காது. மேனேஜர்ஸு, எம்பிஸு, அதுமாதிரி டிஎல்ஸு இவங்களாம் கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. அவங்க கிளாஸஸ்லாம் பார்த்து சரி ஓகே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டு நம்மளால் வளர முடிஞ்சிச்சு. அப்படி வளர்ந்தது இப்போ உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து 2024 வந்து அந்த ஜூலை மந்த் முடித்தேன். வந்து ஆகஸ்ட்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 months ஆகிட்டு வரப்போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே வந்து உள்ளே ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தோணும். இல்லை நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாலாம் தோணும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றால் முடியும், நீ பண்ணணும்னு நினச்சினா உன்னால் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் நம்ம டீமாக இருந்தாலும் சரி, நம்மளோட எம்டி சைடில் சப்போர்ட்ஸும் சரி, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்ஸும் சரி, நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து நீ பண்ணு உன்னால் முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து பண்ண வச்சது கொஞ்சம் எனக்கு என் மேலே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வர மாதிரி மாற்றினாங்க.